Taste the Daily. அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி கோவை மாவட்டம் சின்னியம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, கொரோனா வரவில்லை என்றால் அவிநாசி சாலை மேம்பாலம் அதிமுக ஆட்சியிலேயே திறக்கப்பட்டிருக்கும் எனவும், ஆனால் திமுக அரசோ ஆட்சி முடியும் தருவாயில்தான் இந்த பால பணிகளை முடித்து திறந்துள்ளனர் எனவும் விமர்சித்தார். கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்பு அசோகன், சூலூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் குமரவேல், மேற்கு ஒன்றிய செயலாளர் அப்புசாமி, முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சாந்திமதி, பொதுக்குழு உறுப்பினர் தெப்பீஸ்வரன் ஆகியோரது முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். யாரு வேணா திறப்பலாம் பண்ணலாம். நான் தான் இங்க அடிக்கல் சென்னையிலிருந்து ஆரம்பிச்சார் எடப்பாடியார். நான் தான் இங்க அடிக்கல் நாட்டி ஆரம்பிச்சேன். முழுமையா 52% முடிச்சோம். கொரோனா வந்தது, ஒரு வருஷம் வேலை செய்ய முடியல. அதுக்கப்புறம் திமுக வந்தது முடிச்சிருக்கணும். எனக்கு ஆட்சி முடியும் போது அவசரமா முடிக்கணும். இன்னும் திமுக ஆட்சி எடப்பாடியார் தொடர்ந்து முதலமைச்சராக வந்திருந்தார், உடனடியாக 1.5 வருஷத்துல முடிச்சு அப்பவே திறந்து வச்சிருப்பார் எடப்பாடியார். முழுமையாக இந்த பாலத்தை சொந்தம் கொள்ளக்கூடிய தகுதி இன்னைக்கு எடப்பாடியாருக்கும் அதிமுக எங்களுக்கு தான் இருக்கு. மெட்ரோ ரயில் திட்டம் நாங்க அறிவிச்சோம், எடப்பாடிக்கு அறிவிச்சோம். 3 கோடி ஆரம்ப செடிக்கு ஒதுக்கினார். நீங்களே அறிவிச்சுட்டே இருக்கீங்க. கொண்டு வந்தியா ஏதாவது ஒரு திட்டம்? அத்திக்கட திட்டம் 2 விடுபட்ட குளங்களுக்கு அறிவிச்சார் எடப்பாடியார். ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, நீ அதை செஞ்சியா? திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் சோழவரம் மற்றும் ஆரணிப்பேரூர் பகுதிகளுக்கான BLA2 ஆலோசனை கூட்டம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வினோத்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களின் பொறுப்புகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். கூட்டத்தில் பல கழக நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு சிதம்பரம் தொகுதியில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை அதிமுக MLA KA பாண்டியன் நேரில் பார்வையிட்டார். கொத்தட்டை மற்றும் அரிய கோஷ்டி ஊராட்சிகளில் நடைபெற்ற பணிகளை அவர் முன்னாள் அமைச்சர் KA ஜெயபாலுடன் ஆய்வு செய்தார். இருவருடன் மாவட்ட மற்றும் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகளும் இணைந்திருந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் அதிமுக நகர கழக செயலாளர் JKN பழனி தலைமையில் BLA2 முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினர். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் PRG அருண்குமார் MLA தலைமையில் நடைபெற்றது. இதில் MLA AK செல்வராஜ் SIR நடைமுறைகள் குறித்து வழிகாட்டினார். மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் KKA முகிலன் BLA-களுக்கான விரைவான செயல்திட்ட ஆலோசனைகளை வழங்கினார். கோவில்பட்டி அருகே வீரமாமுனிவர் 345வது பிறந்தநாள் விழா தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. காமநாயக்கன் பட்டியில் அமைந்துள்ள வீரமாமுனிவர் மணி மண்டபத்தில் அவர் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பயிற்சி கூட்டம் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் மற்றும் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் ஜெயபெருமாள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MSR ராஜவர்மன், SG சுப்பிரமணியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். சென்னை மயிலாப்பூரில் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் திமுகவின் அவலங்களை எடுத்துரைத்து பிரசுரம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் MK அசோக் தலைமையிலும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முருகன் முன்னிலையிலும் அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் ஆடிட்டர் ராமசுப்பிரமணியம் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது.
புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபட்டினம் கிராமத்தில் 3 தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களின் வீடுகளை விடிய அரசு நில ஆக்கிரமிப்பு என கூறி இடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் PK வைரமுத்து சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்படும் என உறுதியளித்தார். இந்நிகழ்வின் போது மாவட்ட கழக பொறுப்பாளர் ராஜமாணிக்கம், புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் ராஜநாயகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர்.